வணக்கம் நண்பர்களே. உடல் பலவீனம், சோர்வு, ஆற்றல் குறைவு, தசை பலவீனம் இல்லாமை, இரவுல சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகள் இப்ப பலரிடமும் அதிகரித்து வருகிறது. ஆனா இயற்கை நமக்கு கொடுத்துள்ள சில சிறிய விதை உடலுக்கு மிக பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த விதை தாங்க பூசணி விதை. பல மருத்துவ ஆராய்ச்சிகளில் பூசணி விதையில ஜிங்க், மெக்னீசியம், புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ் போன்ற சத்துக்கள் ஆண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம், தசை வளர்ச்சி, தூக்கத்தின் தரம் மற்றும் உடல் சக்திக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவில் பூசணி விதைனா என்ன, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுது, ஆண்கள் பெண்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருது, எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். பூசணி விதை அப்படிங்கிறது பூசணிக்காயில இருந்து வரக்கூடிய விதை தான் பூசணி விதை. நம்ம எல்லாருமே பூசணிக்காய் சாப்பிடுவோம், அந்த விதையை தூக்கி குப்பையில் போடுவோம். ஆனால் இது சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய ஊட்டச்சத்துக்களுடைய களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய சக்திகளை கொண்டது இந்த விதை. இதில் புரோட்டீன், சிங்க், மெக்னீசியம், அயன், பொட்டாசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற முக்கிய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குது. அதனால தான் உலகம் முழுவதும் இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. எப்படி டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனுக்கு இந்த பூசணி விதைகள் உதவுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பூசணி விதைகளை சாப்பிட்டாவே நார்மலாக டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை உருவாக்குறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த விதையில் இருக்குது. முக்கியமான சத்து ஜிங்க் தாங்க. ஜிங்க் டெஸ்ட்ரோஸ்டரானை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. ரொம்ப அவசியமானது ஜிங்க். ஆனால் அந்த ஜிங்க் பூசணி விதையில் இருக்குது. இந்த ஜிங்க் குறைபாடு இருந்துச்சுன்னா ஆண்களுடைய உடல்ல சக்தி குறைபாடு ஏற்படும். அந்த பாலியல்ல ஆர்வம் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எப்போவுமே ரொம்ப டயர்டாகவும் சோர்வாகவும் இருப்பாங்க. தசை பலவீனமும் ஏற்படலாம். ஆனால் இந்த ஜிங்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு போதும். பூசணி விதையில் நிறையாவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே போதும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து இந்த விதையில் மெக்னீசியம் இருக்குது. இந்த மெக்னீசியம் தசையோடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது, நரம்போடைய ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது, நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. ஸோ நல்ல ஒரு தூக்கம் வேணும்னா நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். நல்ல தூக்கம் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கும் உதவி பண்ணுது. அடுத்து ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது நன்மை, உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் ஹெல்த்தி ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு நீண்ட நேரம் சுறுசுறுப்பையும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. நீங்கள் டெய்லி எடுக்கும் பொழுது அந்த நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கான திறன்களை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, தசை வளர்ச்சிக்கு இது உதவுது. ஜிம்முக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லார்களுக்குமே இந்த ஒரு பூசணி விதை ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, புரோஸ்டேட்டோட ஆரோக்கியத்திற்கு. அது 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு புரோஸ்டேட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இந்த சிறுநீர் பை வீக் ஆயிரும். ஸோ அந்த சிறுநீர் பையை பாதுகாக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. இதனால் அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வெளியேற மாதிரியான உணர்வெல்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையும் முழுமையாக சரி பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதில் மெக்னீசியம் இருக்கிறதுனால இந்த மெக்னீசியம் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால உங்களுடைய இதயமும் பாதுகாக்கப்படும்.
அடுத்து 5வது நன்மை என்னன்னா, சோர்வை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில அயன் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால, இது 2ம் சேர்ந்து உடலுக்கு ஒரு ஆற்றல், எனர்ஜிய குடுக்குது. இதனால ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல்ல இருந்து அந்த சோர்வு போயிரும். சிலருக்குலாம் காலைல தூங்கி எந்திரிக்கும் போதே உடல் சோர்வு அதிகமா இருக்கும். எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப டயர்டா சோர்ந்து போய் இருப்பாங்க. அவங்கலாம் இந்த விதைய எடுக்க எடுக்க அந்த உடல் சோர்வு அவங்கள விட்டு போயிரும். ரொம்ப புத்துணர்ச்சியாவும், ஆக்டிவாவும் மாற ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு இந்த விதை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து இம்யூனிட்டி பவர அதிகப்படுத்தி உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுப்படுத்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல உங்கள எதிர்த்து போராடி காப்பாற்ற தன்மைய இந்த விதைகள் வந்து கொடுக்குது. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் அடிக்கடி இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறனால தான் வருது. ஸோ இனிமே இந்த மாதிரி இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து 7வது நன்மை, நல்ல தூக்கத்துக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. இந்த விதையில இருக்கக்கூடிய ட்ரைப்டோபன் வந்து தூக்கத்த கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. இது தூக்கத்திற்கான ஹார்மோன வந்து சுரக்கக்கூடியது இந்த ட்ரைப்டோபன். இந்த ட்ரைப்டோபன் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குது. ஸோ நிறைய பேருக்கு, வயதானவர்களுக்கு முக்கியமா தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். வயதானவர்கள் மட்டும் இல்லைங்க, இள வயதுக்காரர்களுக்குமே தூக்கமின்மை பிரச்சனை போட்டு அவங்கள பாடாப்படுத்தும். ஸோ ஒழுங்கா தூக்கம் இல்லைன்னா எந்த ஒரு வேலையில ஈடுபாடு இருக்காது, உடல் சோர்வாகவே இருக்கும். ஆனால் இந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூசணி விதைகள். நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்க. 8வது நன்மை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய மனசை ரொம்ப அமைதிப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக ஆண்கள் ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து ஒரு சூப்பரான விதைகளா இருக்குது. ஸோ இந்த விதைகளை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து 9வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு. இதுல வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து இருக்குது. அதனால உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. கெட்ட கொழுப்புகளை அகற்றிட்டு நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, வயதான பிறகு உடல் வலிமையா பராமரிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. தினசரி நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நீண்ட கால ஆயுள், நீண்ட கால நன்மைகள் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த விதைகளை டெய்லி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். பூசணி விதைகள் ஆண்களுக்கு மட்டும் நன்மை கொடுக்கக்கூடியது இல்லைங்க, பெண்களுக்கும் ஒரு சிறந்த உணவு தான். இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா பூசணி விதையில இரும்பு சத்து அதிகமா இருக்குது. முக்கியமா பெண்களுக்கு தான் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படும். அதை சரி பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமா முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும். ஏன்னா இது ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணுதா, முடியுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்தா இருக்குது. அடுத்து பெண்களுடைய ஹார்மோன்களை சமநிலையில படுத்துறதுக்கு, சமநிலையா வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. சில பெண்களுக்கு ஹார்மோன் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு கூட இது பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸாவே இருக்காது. இதனால பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நோய்கள் வந்து வருது. ஸோ அது எல்லாத்தையுமே வராம தடுக்கிறதுக்கு, சமநிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு விதை ரொம்பவுமே அவசியமான ஒரு விதையா இருக்குது. ஏன்னா வயது அதிகரிக்கும் போது தசைகளுடைய பலன்கள் வந்து குறையும். அதாவது மசில்ஸ் மாஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்கு பயன்படுது. எலும்புகள் பலவீனம் ஆகிறத தடுக்கிறதுக்கு பயன்படுது. சக்தி குறைவு இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாமே சரி பண்ண பூசணி விதைகள் பயன்படுது. ஏன்னா இந்த பூசணி விதையில புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது, மெக்னீசியம் அதிகமா இருக்குது.
பண்ணுறதுக்கு சிங்க் அதிகமாக இருக்குது. எலும்பு மற்றும் தசைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால தான் வயதானவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விதையை எடுத்துக்கிறணும். ஆனால் அளவோடு எடுத்துக்கிறணும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த விதையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை நீங்கள் எடுத்து சாப்பிடணும். எப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்தும் சாப்பிடலாம், இல்லை வெறுமனமே சாப்பிடலாம். அது கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பருப்பை சாப்பிடணும். வெளியில் உள்ள லேயர் இல்லை. இப்போ ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகள்லையுமே பூசணி விதைகள் கிடைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இது பேசும் பொருளாக ஆயிடுச்சு இந்த ஒரு பூசணி விதைகள். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸ்மூத்தியில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம், இல்லை சாலட் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸில் அப்படியே தூவி விட்டு சாலட்டில் தூவி விட்டு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். நார்மலாக எல்லா நட்ஸுகளும் சாப்பிட்றீங்களே ஈவினிங் டைமில் அந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி தான் அளவு. எப்போ எந்த டைமில் இந்த பூசணி விதைகளை சாப்பிட்லாம்னா, நம்ம காலை உணவுடன் நம்ம சேர்த்து சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி மாலை நேரத்தில் சாப்பிட்லாம். இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அளவு எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நல்ல ஒரு தூக்கமும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த விதைகளை தவிர்க்க வேண்டும்னா, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கிறா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னா அவங்களும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, இந்த ஒரு சின்ன விதை பெரிய சக்திகளை கொண்டிருக்குது. ஸோ உங்களுடைய முழு ஆரோக்கியத்திற்கும் இந்த விதைகள் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்த எல்லா டிப்ஸ்களுமே உங்களுடைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதற்காக வெளியில் மாத்திரை மருந்து அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்றது உங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதாவது பக்க விளைவுகள் வரும். ஸோ இயற்கையான உணவை எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் உண்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. வாழ்க வளமுடன்.